ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 3 உடைய மினி vlog தான் பார்க்க போறீங்க. நைட்டு செஞ்ச சாப்பாடு சாம்பார் ரெண்டுமே பேலன்ஸ் இருந்தது. ஸோ வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சாம்பார் காலையில என்னன்னு சூட பண்ணிட்டு அப்படியே பொங்கல் செஞ்சாச்சு. அந்த சாப்பாடுலயே ஃப்ரெஷ்ஷா தேங்காய் சட்னி மட்டும் செஞ்சுட்டு பசங்களுக்கு ஊட்டி விட்டு நாங்களுமே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுமே ஃபர்ஸ்ட் வேலையா ஜெயன் குட்டியை தூங்க வச்சிட்டேன் ஊஞ்சல்ல போட்டு. அவன் தூங்கினாதான் பாத்தீங்கன்னா மற்ற வேலையெல்லாம் செய்ய முடியும். இன்னைக்கு ஈவினிங் ட்ரெயின் இல்லையா, ஸோ எல்லாம் பேக்கிங் ஒர்க்லாம் பண்ணணும். அவன் நல்லா தூங்கினாதான் பாத்தீங்கன்னா ஈவினிங்கா ஃப்ரெஷ் அப்பா இருப்பான். மதியம் லஞ்ச் இங்கேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மட்டன் பிரியாணி செய்யறதுக்காக நாங்க வீட்ல இருந்தே பையனா சாமான் எல்லாமே எடுத்துட்டு வந்திருந்தோம். ஸோ எங்களுக்கு பாத்தீங்கன்னா குக் பண்ணதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்தது. அதனாலேயே மாமனார் ஜமாத்க்கு போகும்போது இந்த டபாரா செட்டு எல்லாமே அப்படியே செட்டா யூஸ் பண்ணுவாரு அந்த பேக்ல வச்சு. ஸோ அந்த பேக் எங்க போனாலும் நாங்களுமே எடுத்துட்டு வந்துருவோம். அது எப்பவுமே இருந்தா குக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு. அண்ட் தென் பேக்கிங் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரூம் செக் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்தே கிளம்பியாச்சு. சந்திரகிரி ஃபோர்ட் போய் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு மினி vlogல சந்திரகிரி ஃபோர்ட் vlog தான் பார்க்க போறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா அஃப்ராஸ் கிச்சன் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ட்ரிப்போட ஃபைனல் vlog தான் பார்க்க போறீங்க. ரொம்ப நாளா இழுத்துட்டே போயிட்டு இருந்தது இந்த ட்ரிப்போட vlog. ஸோ எப்போடா முடியும்னு எனக்கே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் தோணிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வழியா ட்ரிப்போடைய ஃபைனல் vlog தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. இதுக்கப்புறம் நம்மளுடைய மினி vlog எப்பவுமே போல கண்டினியூ ஆகும். ரூம் செக் அவுட் பண்ணிட்டு டேரக்டா பாத்தீங்கன்னா சந்திரகிரி ஃபோர்ட்க்கு போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சுங்க. ஆக்சுவலி சொல்ற அளவுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல. நான் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். பார்த்தா எதுவுமே இல்ல. சுத்தமா டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டேன். ட்ரெயின் வரதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கா, ஸோ அது வரைக்கும் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு ஜெயன் பாப்பா ஆசையா எங்கிட்ட சிப்ஸ் வாங்கிட்டு போனா சாப்பிடறதுக்காக. பார்த்தா குரங்கு புடுங்கிட்டு போயிடுச்சு. குரங்குங்க தொல்லை தாங்க முடியலங்க. அவ்வளவு குரங்குங்க இருக்கு. அண்ட் அப்படியே அங்கிருந்து ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பியாச்சு. போற வேலை ஹஸ்பண்ட் படிச்ச ஸ்கூல்லாம் காட்டிட்டே போனாங்க. ஹஸ்பண்ட் படிச்சது எல்லாமே பண்ண ஆந்திர பிரதேஷ்ல தான். ஸோ ஃபுல்லா தெலுங்கு தான் அவர் படிச்சது. ஜெயன் குட்டி இந்த ட்ரிப்பு ஃபுல்லாவே என்னடா என்ன டாய்ஸ்மே வாங்கலையேன்னு நினைச்சிட்டே என்ன பார்த்தா கரெக்டா ஸ்டேஷன் இறங்கணுமோ இல்லையோ ஒரு டாய் ஷாப் பார்த்துட்டான். ஒரே அழுக வேணும்னு சொல்லிட்டு உடனே வாங்கி தந்துட்டேன். அண்ட் ஒரு 4-5 ஹவர்ஸ்லயே பாத்தீங்கன்னா நாங்களும் பெரம்பூர் ரீச் ஆயிட்டோம். ஒரு 3 டேஸ் எல்லாரும் ஒன்னா இல்லையா. ஸோ அயான் பாத்தீங்கன்னா எல்லாரையும் மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி செம்ம அழுக. நாளைக்கு ஒரு மேரேஜ் இருக்கு, ஸோ எல்லாரும் மறுபடியும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்பட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். நம்ம தலையில முடியே இல்லாத இடத்துல இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா போதும், முடி இருக்கிற மாதிரியே தெரியும். ரீசெண்டா மீஷோல ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த ஒரு ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருக்கேன். நம்மளுடைய ஸ்கேல்ப் எங்கெல்லாம் தெரியுதோ அங்க இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணா போதும். ப்ராடக்ட்டுடைய பாட்டம்ல ஸ்பாஞ்ச் தந்திருப்பாங்க. அதை நீங்க பவுடர்ல டிப் பண்ணி ஸ்கேல்ப்ல ஜென்டிலா டச் பண்ணா போதும், இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் கிடைச்சிரும். ஜென்ஸ் லேடிஸ்னு யார் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். நேச்சுரலா ஹேர் இருக்கிற மாதிரியே இருக்கும். ரெகுலரா யூஸ் பண்ணாதீங்க, எப்போவாவது யூஸ் பண்ணுங்க. மீஷோல இந்த ப்ராடக்ட் ஜஸ்ட் 120 rupeesக்கு தான் வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட்டுடைய லிங்க் ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல லிங்க்னு டைப் பண்ணுங்க. நான் இமீடியட்டாவே உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணிடுறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மீஷோல இருந்து 3 அபாயாஸ் வாங்கியிருக்கேன். அதோட ரிவ்யூ பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் இந்த நிலா போட்ட மாதிரி இந்த அபாயா தான் வாங்கியிருந்தேன். இது கூட துப்பட்டாவும் செட்டா வந்துடும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு போத் சைடுமே நிலா டிசைன் வந்துடும். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ இந்த 3 எம்ப்ராய்டர் அபாயா நான் ஜஸ்ட் மீஷோல 594க்கு தான் வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட்டுடைய லிங்க் வேணா கமெண்ட்ல லிங்க்னு சென்ட் பண்ணுங்க, இமீடியட்டாவே சென்ட் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் என்னோட ரொம்பவே ஃபேவரட்டான இந்த எம்ப்ராய்டர் ஒர்க் அபாயா தான். இது கூடவே ஷாலுமே வந்துடும். ஸோ ஹேண்ட் அண்ட் ஷால் போட்லயும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா யூனிக்கான ஒரு ஃபிளவர் டிசைன்ல எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. அபாயாவை ஜூம் பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்க எவ்வளவு யூனிக்கா இருக்குன்னு. மீஷோல இந்த அபாயா நான் ஜஸ்ட் 595 rupeesக்கு தான் வாங்கினேன். ப்ராடக்ட்டுடைய லிங்க் வேணா கமெண்ட்ல லிங்க்னு டைப் பண்ணுங்க, நான் இமீடியட்டாவே லிங்க் சென்ட் பண்ணிடுறேன். தென் ஃபைனலா இந்த ஒயிட் லீஃப் போட்ட எம்ப்ராய்டிங் ஒர்க் அபாயா தான். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஜிப் வந்துடும். இந்த அபாயாக்கு ஹிஜாப் வராது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற பிளாக் ஹிஜாப் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அபாயா மீஷோல ஜஸ்ட் 494க்கு தான் வாங்கினேன். ப்ராடக்ட்டுடைய லிங்க் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, இமீடியட்டாவே நான் உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணிடுறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட மந்த்லி ஷாப்பிங் vlog பார்க்கலாமா? என்னோட மந்த்லி ஷாப்பிங் vlog பாத்தீங்கன்னா நீங்க உண்மையாவே சிரிப்பீங்க. அந்த அளவுக்கு மோசமா தான் இருக்கும். தோசைக்கு எப்பவுமே நான் செஸ்வான் சாஸ் போட்டு தான் சாப்பிடுவேன். ஸோ அது கம்பல்சரி எனக்கு இருக்கணும். ஸோ அது வாங்கிக்கினேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு எப்பவுமே சளி கோல்டு வந்துடும் இல்லையா. ஸோ அவங்களுக்காக விக்ஸ் வாங்கிட்டேன். ஸோ இது வாங்கிட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 பேரும் மேல ஏறி பிரிங்கிள்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. உண்மையாவே அவ்வளோ கோவம் தான் எனக்கு வந்துச்சு. இவங்க 2 பேர் பண்ற வேலையை பார்த்தா எது நான் சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேனோ அதுவே தேடி கண்டுபிடிச்சு போய் எடுத்துட்டு வராங்க 2 பேருமே. ஸோ ஒன்னே ஒண்ணு மட்டும் அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு வாங்கிட்டு இன்னொன்னு எடுத்து வச்சுட்டாங்க. அண்ட் அப்படியே பேஸ்ட், சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னோட மந்த்லி கிராசரி ஷாப்பிங் இவ்வளவுதான். நான் நைட்டி பிசினஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ நிறைய டிஎம்ஸ் வரும் டெய்லியுமே. ஸோ எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு எல்லாருக்கும் பையனா அன்னன்னைக்கே பையனா டிஸ்பேச்சும் பண்ணி விட்டுருவேன். ஸோ உங்களுக்கும் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இப்போ ஃபுல் ஹேண்ட் நைட்டி வித் துப்பட்டாவுமே இருக்கு. வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சினா அஃப்ராஸ் கிச்சன் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.